வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாருமே இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி எதுனா ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அண்ட் சேஃபாக இருக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஓகே, நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நியூ இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ரீசெண்டாக எலன் மாஸ்க் வந்துட்டு ட்விட்டரை வாங்கியிருக்காரு. இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவர் ட்விட்டரை வாங்கினதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாரு. அதில் ஒரு சேஞ்சை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளூ டிக். பேசிக்காக ப்ளூ டிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்விட்டரில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அண்ட் அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ட்விட்டர் வந்துட்டு உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளூ டிக் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். பட் எலன் மாஸ்க் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் $8, அதாவது இந்தியன் ருப்பீஸில் 750 or 800 நீங்கள் பே பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ளூ டிக் வந்துட்டு ட்விட்டர் அஃபிஷியலாக வந்துட்டு எனேபிள் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த ப்ளூ டிக் ட்விட்டர் இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ டிக்கை மிஸ்யூஸ் பண்ணி தான் ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது என்ன விஷயம், எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்க்கலாம். அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எலி லில்லி அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே போல் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ட்விட்டர் பேஜ் இருக்கும். அதில் அவங்களுடைய கம்பெனி ரிலேட்டடான அப்டேட்ஸ் எதாக இருந்தாலும் போடுவாங்க. ஃபர்தராக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதுவரை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா நியூஸஸும் போடுவாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்ப்போம். யூஎஸில் இது போல் உள்ள ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியோட ஐடி மாதிரியே ஃபேக்காக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கு எலன் மாஸ்க் கொண்டு வந்த இந்த திட்டம், அதாவது $8 பே பண்ணி ப்ளூ டிக் வெரிஃபையும் வாங்கிட்டு அந்த கம்பெனியில் எப்படிலாம் அவங்களுடைய பேஜை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அது போலவே என்டையராக டிபியிலேருந்து அவங்க போடுற அப்டேட்ஸ் மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் கரெக்டாக அந்த கம்பெனி மாதிரியே போட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானதுக்கு அப்புறம் அந்த ஃபேக்காக இருக்கிற அக்கௌண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு நியூஸ் வந்துட்டு போட்டாங்க. இதை பார்த்த நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின் ஸ்டாக் எல்லாத்தையுமே தொடர்ந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து செல் பண்ணோன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே கீழே போயிடுச்சு. இதனால அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு மார்க்கெட் கேபிட்டலில் $50 billion வந்துட்டு வைப் அவுட் ஆகியிருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் வர எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ட்விட்டரில் வர எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம பார்த்துட்டு எந்த ஒரு டிசிஷனும் நம்ம ஷேரில் நம்ம ட்ரேடிங்கில் நம்ம எடுக்கக்கூடாது. அதை கிராஸ் வெரிஃபை நம்ம மார்க்கெட் ஓரியன்ட் நியூஸோட நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். இது ட்விட்டர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது போல் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு நியூஸ் வருது அப்படின்னாலும் அதை நம்ம எடுத்துகிட்டு டக்குன்னு டிசிஷன் எடுத்துடக்கூடாது. அதை நம்ம வெரிஃபைடு ட்ரேடிங் நியூஸ்லேருந்து அதை நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் எடுக்கலாம். இது வந்துட்டு இப்போ அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல மட்டும் கிடையாது. இது இந்தியாவிலையும் நாளைக்கு நடக்கலாம், இல்லை நடக்காமல் இருக்கலாம். நம்ம இதுலேருந்து எப்படி ப்ரிவென்டிவாக இருக்கணும், நம்ம ப்ராஃபிட் எப்படி பர்ஃபெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய கான்செப்ட் இருக்கணும். அதுக்கு இது மாதிரி நியூஸஸ் எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.